ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டிஎன்இபியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2020 ஏஇக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் எப்படி ஆன்லைனில் நம்ம சப்மிட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதாவது அப்ளிகேஷன் போர்ட்டல் வெப்சைட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிங்க. இங்கே உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குறாங்க. யூசர் நேம் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் தான். பாஸ்வேர்டு உங்களுக்கு அப்ளிகேஷனில் இருக்கா பாருங்கள், இல்லை உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும். உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னும் போது ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மெயிலுக்கு கெட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அது. ஸோ எப்படி வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டை கெட் பண்ணுறது நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க வேலிடேஷன் கோடை வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஹைட் அப்படின்னு இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. பணத்தை திரும்ப பெறுவதற்கான கோரிக்கை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுடைய ரெக்வஸ்ட்டு, அதாவது ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நேம் வந்து வந்துடும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்டை வாங்க போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்பாங்க. அதேமாதிரி உங்களுடைய பாஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் எங்கே டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்துடும். ரீஃபண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு, அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.